அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு போன வாரம் கொடுத்த செய்தியினுடைய ஒரு அடுத்த பகுதி, இரண்டாம் பகுதியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனத்தை படிப்போம். நாம் வாசித்த வசனம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய வார்த்தைகளிலும் ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. அது வெளியில வரும், ஆவியும் ஜீவனும் கொண்டு அவன் வெளியில சொல்ற வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையில ஒரு தாரம் இருக்காது, அந்த வார்த்தையில உண்மை இருக்காது, அந்த வார்த்தையில தூய்மை இருக்காது, அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாக மாறாது. இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நிகராக அந்த வார்த்தை இருக்காது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரத்துல நாம் தேவனுடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது, முதலாவது பகுதி. அப்போ அந்த ஆவியினுடைய விளைவு என்ன, அந்த ஆவியினுடைய விளைவு என்ன என்பதை நான் உங்களுக்கு ஒரு 7 காரியத்தை சொன்னேன். அந்த 7 காரியத்தை நாம் இதை படிக்கும்போது தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றால் அந்த ஆவியினுடைய விளைவு என்ன? தேவனுடைய ஆவியானவர் என்மேல், அதாவது யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை உண்டாக்குகிறது, உண்டாக்கும் வல்லமை படைத்தது, உயிர் கொடுக்கிறது தேவனுடைய ஆவி என்று நாம் படித்தோம். இரண்டாவது, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்தும் நல்ல ஆவி என்று பார்த்தோம். அறிவை உணர்த்துகிற நல்ல ஆவி, தம்முடைய நல்ல ஆவியை கொண்டு அறிவை உணர்த்துகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அறிவு இருக்கிறது, ஆனால் என்றைக்கு அந்த அறிவு உணர்த்தப்படுகிறதோ அப்பதான் அது வேலை செய்யும். ஆனா அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப எப்படின்னா, கம்ப்யூட்டர் இருக்கு, பாருங்க, என்ன பாருங்க, கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிட்டோம், இந்த பக்கம் கம்ப்யூட்டரினுடைய கீபோர்டு இருக்கு, மேலே அதனுடைய டிஸ்பிளே இருக்கு, அந்த ஸ்டோரேஜ் தனியாக இருக்குது, தனியாக அதுக்கு ஸ்டோரேஜ் ஒரு பாக்ஸ் இருக்கும், சிஸ்டம். இப்போ அதை ஆன் பண்ணிட்டா பத்தாது, லிட்டில் மவுஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கான், தைவான்காரன் அதை அதிகமாக கண்டுபிடிக்கிறான். அந்த லிட்டில் மவுஸை வச்சு அழகாக நவுத்த தான் அது என்ன செய்யும், கம்ப்யூட்டர் வேலை செய்யும். எங்கெங்கே போகணும், எந்தெந்த ஆப்ஷனுக்கு போகணும், அது எதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு தான், லிட்டில் மவுஸை வச்சு தான். அப்போது அதே போல தான் நமக்குள்ள அறிவெல்லாம் இருக்கு, அறியும் அறிவு இருக்கு, அறியும் திறன் இருக்கு. ஆனால் அதை உணர்த்துகிற, உணர்வு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை யார்கிட்ட இருக்குன்னா ஒருத்த மனுஷன்கிட்டே இல்லை. அவன் மனுஷனை பார்த்து நீ என்னடா எனக்கு சொல்றது எப்பனா இல்லையா? ஆனா அறிவை உணர்த்துவது தேவனுடைய ஆவி அப்படின்னு நாம் என்ன செஞ்சோம், படித்தோம். அல்லேலூயா. மூன்றாவது, சங்கீதம் 51:11 படிப்போம், நிலைவரமான ஆவி. நிலைவரமான ஆவி, நம்மை நிலைவரப்படுத்துகிற ஆவி, நிலையற்று அலைகிற வாழ்க்கையை நிலையுள்ளதாக மாற்றுகிற ஆவி தேவனுடைய ஆவி என்று பார்த்தோம். அடுத்தது
நான்காவது சங்கீதம் 51:12 படிங்க. திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போகின்ற நிலையிலிருந்து நம்மை உற்சாகப்படுத்தி தூக்கி விடுகிறார். உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர். அவருடைய ஆவியின் விளைவு இதுதான். அவருடைய ஆவி உள்ள பூந்துருச்சுன்னா உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட உற்சாகம் வேணும்? அதுக்குதான் நம்ம தேவனுடைய சபையில ஒன்னா கூடுறோம். அதுக்குதான் நம்ம சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அதுக்குதான் ஆவியானவரோடு அதிகமான நெருக்கமா இருக்கணும், தொடர்பா இருக்கணும்னு சொல்றது. அடுத்தது 5வது பார்க்கிறோம். சங்கீதம் 143 10ஆம் வசனம். செம்மையான வழியில நடத்துகிற ஆவி. நம்மை சீர்கெட்ட பாதையில, இந்த உலகத்தின் ஆவிகள் சீர்கெட்ட பாதையில திரிய விட்டிருக்கிறது, அலைந்து திரிய வச்சிருக்கு. ஆனா நம்முடைய ஆவியானவர் அந்த ஆவியின் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தையில ஆண்டவர் நமக்குள்ள அந்த வார்த்தையை அனுப்பும் போது அந்த ஆவியானது நம்மை செம்மையான வழியில நடத்தும். எதை செய்யறோமோ, எதை செய்யணுமோ அதை செய்ய வைக்கும். எதை செய்யக்கூடாதோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இது செய்தா இப்படிப்பட்ட விளைவு வரும் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லி கொடுக்கும். அதான் தேவ ஆவியினுடைய விளைவு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிங்க. இரத்த பழிகளை நம்மை விட்டு அகற்றும் ஆவி. இரத்த பழிகள் நம் வாழ்க்கையில வராதபடி நம்மை இரத்த பழிகளுக்கு விலக்கி பாதுகாக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இரத்த பழிகளை சுமந்து அலைகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த இரத்த பழி என்பது வராதபடிக்கு நம்மை விலக்கி கழுவி சுத்திகரித்து பாதுகாக்கிறது. 7வது நாம படித்தோம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அது என்ன ஆவி? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். பாருங்க எவ்வளவு அழகான ஆவியானவர் இவர். அந்த ஆவியும் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில இந்த ஆவி செய்கிற வேலை இதெல்லாம். அல்லேலூயா.